பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காண நாடு. பாவம் இல்லாத நாடு, ஒரு சாபமும் காண நாடு. நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம் உன்னதத்தில் ஓசன்னா. அல்லேலூயா. அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம். என் நேசரின் நாடாம் நான் வாஞ்சிக்கும் நாடாம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் வசனம் 36, 39ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 2 வரை. தியானத்திற்கான தலைப்பு கைவிடாத கர்த்தர். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஆதியாகமம் 39:2. நன்மையோ அல்லது நமக்கு தீங்கு போல தெரிகின்ற நிகழ்வுகளோ எதுவானாலும் கர்த்தர் நம்முடனே இருக்கிறார் என்ற அசைக்க முடியாத விசுவாசம் நமக்கு உண்டா? இருந்தால் எதிர்மறையான காரியங்கள் சம்பவிக்கும் போது நாம் ஏன் தவித்து கலங்குகிறோம்? யோசேப்பு குழிக்குள் இருந்தபோது எகிப்துக்கு போகின்ற வியாபாரிகள் அவ்வழியாக வந்தது என்ன? விலை கொடுத்து வாங்கிய அடிமையை மீதியானியர் தங்கள் தேவைக்கு வைத்திராமல் விற்று போட்டது. அதிலும் எகிப்தில் விற்று போட்டது என்ன? அடுத்ததாக எகிப்து தேசம் வளமான தேசம். அங்கே அன்று வசித்தவர்கள் மிகுந்த ஐஸ்வர்யவான்களாக இருந்தார்கள் அல்லது மிகுந்த கீழ்நிலையில் இருந்தார்கள். எகிப்தியனான போத்திபார் என்பவன் பார்வோனின் அரசாட்சியில் மிக முக்கியமானவனும் எல்லா காவலாளர்களுக்கும் அதிகாரியுமாய் இருந்தான். நிச்சயம் அவன் மாளிகை வீட்டில் உயர்நிலையான வாழ்வு வாழுகின்ற ஐஸ்வர்யவானாகவே வாழ்ந்திருப்பான். இவன் இந்த வியாபாரிகளை சந்தித்தது என்ன? அவர்களிடம் யோசேப்பை விலை கொடுத்து வாங்கியதும் என்ன? கர்த்தர் தமது பிள்ளைகளுக்காக வைத்திருக்கின்றவற்றை எந்த மானிட கண்களோ தேவதூதர்களோ கண்டதில்லை என்ற வாக்கியம் பொய்யாகுமா? நடப்பது என்னவென்று உணர முடியாத நிலையில் யோசேப்பு இருந்திருந்தாலும் தேவன் தமது சித்தத்தை நேர்த்தியாகவே நிறைவேற்றி வந்தார். இதற்கு வேத வாக்கியம் நமக்கு தருகின்ற உறுதி ஒன்றே ஒன்றுதான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஆகவே நிச்சயம் யோசேப்பும் கர்த்தருடன் கூடவே இருந்திருக்கிறார் என்பது அவர் முறுமுறுத்ததாகவோ முறையிட்டதாகவோ எந்த வாக்கியமும் எழுதப்படாததிலிருந்து நமக்கு உறுதியாகிறது. கர்த்தர் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவர் வாழ்விலும் ஒரு மேன்மையான நோக்கம் வைத்திருக்கிறார். அதை யாராலும் மாற்ற முடியாது. மாற்றக்கூடிய ஒரே நபர் நாமேதான். முதலில் நம் ஆண்டவர் கல்வாரியில் தம்மை பலியாக்கி நம்மை மீட்டு கொண்டவர். எல்லா நிலையிலும் நம்முடன் கூடவே இருக்கிறார் என்பதை நாம் நம்பி அவரை சார்ந்திருக்க வேண்டும். இங்கேதான் நாம் அடிக்கடி சறுக்கி விடுகிறோம். நன்மைகள் சம்பவிக்கும் போது கர்த்தர் கூடவே இருக்கிறார் என்று சொல்லுகின்ற நாம் எதிர்மறையான காரியங்கள் சம்பவிக்கும் போது சந்தேகப்படுவது ஏன்? சவாலிடும் யோசேப்பின் வாழ்வின் சம்பவங்களை தியானிக்கின்ற நமக்கு அவை நமது வாழ்வோடு இணைந்து நம்மை பக்குவப்படுத்த வேண்டும். அதற்கு நாம் இடமளித்து எல்லா நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை கைவிடாத நேசரே, எப்படிப்பட்டதொரு கடினமான சூழ்நிலையாயினும் நீர் விலகாத தேவனாய் எங்களோடு இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். ஆமேன்.